guys, welcome back to More Vision YouTube channel. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன்ல தான் இருக்கோம். ஸோ இங்க இருந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னை போக போறோம். ஸோ எந்த ட்ரெயின்லன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் சென்னை பீச் ட்ரெயின்ல தான் போலான்ட்டு இருந்தேன். பட் அந்த ட்ரெயினை vlog எடுக்கலான்னு பார்த்தேன். அந்த ட்ரெயின் இன்னைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க. என் நேரம் இல்லை, சென்னையில இருந்து வேற ஒரு ட்ரெயின் வேற இருக்கு எனக்கு. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் அவைலபிள் இருந்துச்சு. எந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி கச்சிகுடா வண்டி. ஸோ இன்றைக்கி அந்த வண்டியில் டிக்கெட் போட்டுட்டேன், பர்த்தும் கன்ஃபார்ம் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி நம்ம அந்த வண்டியை தான் எக்மோர் வரைக்கும் நம்ம vlog எடுக்க போகிறோம். ஸோ என் கூட ஒரு க்ரேஸியான ட்ரெயின் ஜேர்னிக்குள்ளே போகலாமா? அங்கே போகலாம். பீச் மெமோ கேன்சல்டுன்னு போட்டாங்க பார்த்தீங்களா. நம்ம கச்சிகுடா வண்டிக்கு வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல இன்னும் போடலை. ஸோ பிளாட்ஃபார்ம் பார்த்துட்டு உள்ளே போகலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா சின்னபாபு சமுத்திரம் கிட்ட இருக்குது. பட் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டிக்கு பிளாட்ஃபார்மே போடலை. வண்டி பார்த்திங்கன்னா 1:35க்கு, ஸோ 1:27 ஆகிடுச்சு. ஆனால் இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்மே போடுறாங்க. ஸோ இப்போ நம்ம அறக்க போய் நடக்கணும். வாங்க போகலாம் பிளாட்ஃபார்முக்கு. ஜங்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. போய்கிட்டு இருக்கிறேன் நம்ம வண்டி பிடிக்கிறதுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா 10 மினிட்ஸ் கேப்பில் தான் பிளாட்ஃபார்மே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ வாங்க நம்ம ட்ரெயின் உள்ளே வரட்டும், அரைவல் பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம விழுப்புரம் சென்னை பீச் மெமோ இல்லாதனால கச்சிகுடா வண்டிக்கு தான் எல்லாருமே ஏறுறாங்க. நானே ஆக்சுவலாக டிக்கெட் ரிசர்வ் பண்ணது ஒரு தனி கதை. நான் வந்து ட்ரெயின் ஏறிட்டு சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் அன்ரிசர்வ் செம்ம ஜாம் பேக் ஆகப்போகுது விழுப்புரமில். நம்ம வண்டி வந்துட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம கச்சிகுடா வண்டியை சென்னை எக்மோர் வரைக்கும் புல் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வேப் 4 அண்டர்ஸ்டோரிங்க ஃப்ரீயாக வருது கைஸ். பட் ஆனால் ஃபுல்லாக ஆகிடும். எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா S2 இங்கே வருது நம்ம கோச். வண்டி விழுப்புரம்ல இருந்து கிளம்பல, அதுக்குள்ளே செயின் பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. என்னன்னு தெரியல. செயின் புல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி எடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே செயின் புல் பண்ணாமல் இருக்கணும். இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை போகிற லைன், அப்படியே திருக்கோயிலூர் திருவண்ணாமலை போகிறது. கைஸ், நம்ம விக்ரவாண்டி ஸ்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா லூப் எடுத்து ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஏன் லூப் எடுத்து ஸ்கிப் பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியல. மெயின் லைன் கிளியராக தான் இருக்குது. அன்ஷெடியூல் ஹால்ட்டாக விக்ரவாண்டியில் ட்ரெயினை போட்டிருக்காங்க. அது ஒரு லூப் எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக நான் விழுப்புரம் சென்னை பீச் மெமோ தான் வந்து சென்னை போகலான்னு பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டி இன்றைக்கி இல்லை. ஸோ அதனால தான் நான் இந்த வண்டியில் டிக்கெட் போட்டேன். கரண்ட் அவைலபிலிட்டியில் தான் போட்டேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வண்டி கேன்சல்னோடனே தாமு ப்ரோக்கிட்ட ஐடியா கேட்டேன். அவர் தான் வந்து கரண்ட் அவைலபிலிட்டியில் போடு ப்ரோன்னாரு. அதே மாதிரி போட்டுட்டேன், டிக்கெட் கிடச்சிச்சு. ஸோ இந்த ட்ரெயினில் வரப்போ சேஃபாக வாங்க, ஏன்னா பகல் கொள்ளை நிறைய நடக்குது. ஸோ நான் எப்படி சொல்கிறேன்னு என்னால் இப்போ சொல்ல முடியாது. சொன்னால் ரயில்வேஸ்க்கு தான் அது அசிங்கம். நான் சொல்ல விரும்பலை. அதாவது அதுக்காக இந்த ட்ரெயின் நான் தப்பு சொல்ல மாட்டேன்.
ஸோ அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா என்னை இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள், நான் பர்சனலாக சொல்கிறேன் நான். ஸோ வாங்க, எதனால் லூப் லைன் போட்டிருக்காங்கன்னு தெரியல, ஷெடியூல் பண்ணதில்ல. ஸோ வாங்க பார்க்கலாம். கைஸ் கிட்டத்தட்ட ½ ஆகுது கைஸ். நம்ம விக்ரவாண்டி வந்து இவ்வளோ நேரம் நம்ம மேல்மருவத்தூர் போயிருக்கணும். இப்போ தான் விக்ரவாண்டி வரும். ஸோ மேல்மருவத்தூர் எப்போ போவாங்கன்னு தெரியல. இந்த பாருங்கள், இன்னும் நம்ம விக்ரவாண்டியில் தான் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். கைஸ் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் விக்ரவாண்டியில் சுத்தமாக முடியல. வெயில் உள்ள அவனில் இருக்கிற மாதிரி இருக்க முடியல. இன்னும் விக்ரவாண்டியில தான் இருக்கும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:05 ஆகுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம மேல்மருவத்தூர்லாம் தாண்டி செங்கல்பட்டி கிட்ட போயிருக்கணும். சுத்தமாக முடியல, வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது. நீங்களே பாருங்கள். ஸோ வெயில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்குது, முடியல. ஸோ இந்த ட்ரெயின் இன்னைக்கு தான் இப்படி டிலே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெமோவையும் பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதாவது திண்டிவனம்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. நான் சொல்கிறதோட நீங்களே பாருங்கள். கிட்டத்தட்ட விக்ரவாண்டிக்கு 1:48 வர வேண்டியது 1:48 கிராஸ் பண்ண வேண்டியது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:07 ஆகுது. ஸோ நம்ம ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் 13 நிமிஷம் டிலேயில் விக்ரவாண்டியிலே நின்றுட்டுருக்குது. பாருங்கள், வெயிலெலாம் முடியல. எல்லாருமே வெளியே தான் நினைக்கிறாங்க. அந்தாண்டு ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. கைஸ் ஆஃப்டர் 1 hour டிலேயோட கிளம்புறோம். அந்தாண்ட வைகை வந்துட்டுருக்கான். வைகையை பார்க்கலாம் வாங்க. கைஸ் அந்தாண்ட கொச்சில் பாருங்களேன், ஒருத்தன் புகை அடிச்சுட்டே வரான். அவனுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. கைஸ் சிக்னல் ரெட் கொடுத்துருக்காங்க. கைஸ் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினை மயிலம் ஸ்டேஷன் முன்னாடி போட்டிருக்காங்க. தூரத்தில் அங்கே தெரியுதான்னு தெரியல எனக்கு. அங்கே பார்த்திங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் போய்ட்டுருக்கு பாருங்கள். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம ட்ரெயினை இவ்வளோ நேரம் டிலே பண்ணுறாங்க. கைஸ் ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கும் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஷன் தாண்டி நம்ம ஃபுல் ட்ரெயினுமே வந்து வெளியே வந்ததுக்கப்புறமா ஃபாஸ்ட்டு தருவாங்க. ஸோ ஃபாஸ்ட்டு போனாலும் தெரியல, பார்ப்போம் எப்போ வந்து சென்னைக்கு மாதிரி போட்டு. ஆல்ரெடி 2 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. மணி நேரம் நம்ம தாம்பரம் தாண்டி போயிட்டுருக்கணும். எவ்வளோ டிலே ஆனிச்சோ அந்த அளவுக்கு ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. 110 போயிட்டுருக்கோம் ட்ரெயினு. ஸோ 2 மணி நேரம் டிலே எவ்வளோ போகிறதுல. ஸோ பிரச்சனை இல்லை, ஜாலியாக போகலாம். ஸோ வாங்க நம்ம ஸ்டேஷன்ஸ்க்கு டூர்ஸ்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா மேல்மருவத்தூர். ஸோ மேல்மருவத்தூரோட அரைவல் பார்க்கலாம்.
ரெண்டாவது இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ட்ராக் மெயின்டெனன்ஸ் ஒர்க், அதனால் ஸ்லோவாக போயிட்டுருக்கோம். அப்ரோச் ஆகிட்டு இருக்கிறோம். மேல்மருவத்தூர் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours டிலேவோட அரைவ் ஆகிட்டு இருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல க்ரௌட் டீபோர்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 2 hours டிலேவோட வந்திருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்போ டிபார்ட் ஆகிட்டு நம்ம போகிறோன்ட்டு. இந்த இடத்துல ஏதோ ஒரு ஜூஸ் தண்ணி மாதிரி எதாவது வாங்கி குடிக்கலான்னு பார்த்தா எந்த கடையுமே இல்லை இந்த இடத்துல. ஸோ தெரியல, பார்ப்போம் வாங்க நம்ம ட்ரெயின் டிபார்ச்சர் பார்க்கலாம். மதுராந்தகம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா செயின் புல்லிங். சென்னை போகிறதுக்குள்ள யாரையும் எதிர்த்து மூலியமாக நம்ம சென்னை போகிற தடுக்குது. ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரெயின் ஒரு vlog நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரெயினும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது இப்போ சொல்ல முடியாது. ஸோ செயின் புல்லிங்குன்னு நினைக்கிறேன். நான் எங்கள் வண்டி ஏறின வந்து 2 டைம் செயின் புல்லிங்கு. ஸோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் சீக்கிரம் விட்டால் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஏன் செயின் பிடிச்சி இழுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. எமர்ஜென்சியாக பிடிச்சிருந்தா இழுக்கலாம். ஸோ ஏன்னு தெரியல, செயின் பிடிச்சிருக்கான்னு தெரியல. ஸோ பார்ப்போம் எப்போ செங்கல்பேட்டு போகிறாங்கன்ட்டு. கைஸ் ஒரு 2 hours டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டு ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டு இருக்கோம். கைஸ் நம்ம கன்னியாகுமரி வண்டி. வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ டிபார்ட் ஆகிறது தான் இன்னும் டிபார்ட் ஆகல. ஸோ பார்ப்பேன் எப்போ டிபார்ட் ஆகிறாங்கன்ட்டு. ஒரு 10 minutes ஹால்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம செங்கல்பட்டில் வந்து டிபார்ட் ஆகிருக்கோம். நம்மளுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் தான்.
3 पर खड़ी है। May I have your attention please? Train number 40550 Chengalpattu, Chennai Beach EMU from Chengalpattu to இந்த வண்டியை தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் திருச்சி இன்டர்சிட்டியாக ஓட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு எல்ஹெச்பியாக மாறிட்டனால ஓல்டு ராக்ஸ் இங்கே போட்டிருக்காங்க.
ஸ்கொயர் வந்து அவ்வளோ நாய்ஸாக இருக்குது. ஸோ வாங்க நம்ம டிபார்ச்சர் பார்க்கலாம் தாம்பரமோட. இங்கே பிட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்தோதியா எக்ஸ்பிரஸ் நின்றுட்டு இருக்குது. தாம்பரம் நாகர்கோயில். தாம்பரம் செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிவேஸில் வண்டி போயிட்டு இருக்க பிளாட்ஃபார்முக்கு ஷண்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆஹா, ஆல்கோ தரிசனம் ஆளை காணும்னு பார்த்தேன். தாம்பரம் வந்து கிடைச்சிருக்கு ஆல்கோ. தாம்பரம் சாண்டோயமா ஸ்கிப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ட்ரெயினில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டிக்கெட் வந்தது விழுப்புரம்லேருந்து சென்னை எக்மோருக்கு. ஒரு 1.5 hours டிலேயோட பார்த்தீங்கன்னா நம்ம எக்மோருக்குள்ளே ரீச் ஆக போகிறோம். ஸோ எக்மோரில் நான் டிபோர்ட் பண்ணிவிடுவேன். இந்த வண்டி கச்சிகூடா போயிடும், அரக்கோணம் போய் கச்சிகூடா போயிடும். ஸோ இந்த வீடியோ இங்கேருந்தே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு கிரேசியான ட்ரெயின் ஜர்னியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பை பை. ஸோ கைஸ் அடுத்த ட்ரெயின் ஜர்னியில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ எங்கே நான் முடிச்சுக்கிறேன். பாய்.